டு ஃபேஸ் மாஸ் எனக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம். அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப புகழேந்தி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட ஒரு முரண்பாடு ஏற்பட்டு 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நீக்கப்பட்டார். நம்ம திரும்பி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஓபிஎஸ் தீவிர ஆதரவாக இருக்கார். ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி பாஜகவோட கூட்டணி வச்சதுலேருந்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு போல ஒருவேளை பார்த்தீங்கன்னா புகழேந்தி கொஞ்சம் அதிருப்தி ஆயிட்டாரான்னு கேட்கும்போது ஒருவேளை அவர் திமுக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூப்பா கிருஷ்ணன். ஸோ கூப்பா கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இப்போ ஓபிஎஸோட சுமூகமாக இல்லைன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு. ஸோ தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அது அவர் பிஜேபியை பயங்கரமாக எதிர்க்கிறவர் கூப்பா கிருஷ்ணன். முத்திரையர் சமுதாயம் அவர் ஆதரவு இருந்தால் முத்திரையர் சமுதாயம் ஓட்டெல்லாம் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அதனால் அவர் சமாதானப்படுத்தும் முயற்சியில் பார்த்தீங்கன்னா தீவிரமாக இறங்கியிருந்தார். அவர்கிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினதா சொல்கிறாங்க. இப்போ அன்பர் ராஜா அப்படி தான் சமாதானப்படுத்தி உட்கார வச்சாங்க. எம்பி எலெக்ஷன் சீட்டு தருவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் சீட்டு தந்தாலுமே பெரிய லெவலில் இந்த வாட்டி நம்ம ஜெயிக்க முடியான்றது தெளிவாக அவங்களுக்கே எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் நிற்கிறதுக்கு யாருமே வரலன்றாங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இணைஞ்சவங்க தான் அதிமுக வேட்பாளர்ன்ற போது எல்லா தொண்டருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்